ஹாய் ஆல். இன்றைக்கி ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ராஜ்மா எடுத்துக்கிறோம். டெய்லி நம்ம வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஸோ இன்னைய சோர்ஸ்க்கு வந்து ராஜ்மா எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ராஜ்மா ஓவர் நைட் ஊற வச்சு அதை வந்து ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கும். 2 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, இது மூணுத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் பெருஞ்சீரகம் போட்டு பட்டை போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா எண்ணெயில் வதங்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் கூட மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. இதுவும் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி அதையும் இது கூட வந்து சேர்த்துருவோம். அது எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அது வந்து வதக்கி எடுத்தோன்னு வைங்களேன். இதுதான் இந்த கிரேவியோட பேஸே. இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு வைங்களேன். நம்ம அடுத்தது நம்ம ராஜ்மா வந்து வெந்திருக்கும், அதையும் இது கூட சேர்த்துட்டோன்னா நம்மளோட கிரேவி தயாராகிடும். இன்றைக்கி நம்ம இந்த ராஜ்மா கிரேவி கூட வந்து மல்டிகிரெயின் ஆட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலே அரைச்ச மல்டிகிரெயின் ஆட்டா. ஸோ அருமையாக இருக்கும். எல்லா கிரெயின்ஸையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னு வைங்களேன், அது ஒரு நாள் அருமையான டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ராஜ்மா கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராஜ்மா கிரேவியை. இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோன்னு வைங்களேன். இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தழை தூவி எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மல்டிகிரெயின் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வாங்க